ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை நீர் வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தையும் வாழ்வையும் விடுதலையையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைப்பொருட்களை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய, அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காக நன்றியப்பா. உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. விசுவாசியின் அதிகாரத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் ஒரு விசுவாசிக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பரிபூர்ணமான வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது, விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளாக உரிமைகள், சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கடமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை அறிந்து கொள்ளும் போது ஒரு விசுவாசி வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்வை இந்த உலகத்தில் வாழ முடியும். கிறிஸ்துவின் பலத்தை பெற்றுக்கொண்ட ஒரு வாழ்வு, விடுதலையோடு கூடிய ஒரு வாழ்வில் வாழ முடியும். கடந்த சில பகுதிகளில் நாம் கிறிஸ்துவுக்குள் பரிபூரணமாக இருக்கிறோம் என்ற சத்தியத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமையுள்ள ஆவியானவர் ஒரு விசுவாசியின் ஆவியில் என்றென்றைக்குமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த உயிர்ப்பிக்கும் வல்லமையானது ஒரு விசுவாசியின் வாழ்வில் என்ன செய்ய காத்து கொண்டிருக்கிறது என்று நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து நம்மை விடுவிக்க அது காத்து கொண்டிருக்கிறது. ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாக நம்மை நடக்க வைக்க உயிர்ப்பிக்கும் வல்லமையானது காத்து கொண்டிருக்கிறது. இந்த ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாக ஏன் நடக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்பதை நாம் சத்தியத்தின் அடிப்படையில் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாக நடப்பதினால் நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளப் போவது இல்லை. ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாக நாம் நடப்பதினால் தேவனுடைய இரக்கத்தையும் அன்பையும் பரிசுத்தத்தையும் கிருபையையும் நாம் பெற்றுக்கொள்ளப் போவது இல்லை. ஏற்கனவே நாம் பாவியாக இருக்கும் பொழுதே கிருபையாக தேவனுடைய அன்பின் நிமித்தம், இரக்கத்தின் நிமித்தம் இலவசமாக அவற்றை நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பெற்றிருக்கிறோம். நாம் பரிசுத்தமாக இருப்பதினால் ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாக நடக்க அழைக்கப்படுகிறோம். நாம் ஏற்கனவே பரிபூரணமாக இருப்பதினால், தேவ வித்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருப்பதினால் ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாக நடக்க அழைக்கப்படுகிறோம். நாம் மாம்சத்தில் நடக்கும் பொழுது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமையுள்ள ஆவியானவர் நமக்குள் என்றென்றைக்குமாக வாசமாக இருந்தும் நம் மூலமாக செயல்பட அவர் காத்து கொண்டிருந்தும் அந்த வல்லமை மாம்சத்தில் நாம் செயல்படும் பொழுது தடுக்கப்படுகிறது என்று நாம் கடந்த பகுதியில் தியானித்தோம். ஆவிக்கேற்ற பிரகாரமாக நடப்பது என்பதும் நம்முடைய சொந்த பலத்தில் இல்லை. நாம் ஆவிக்கு ஏற்ற காரியங்களை நாம் தீர்மானிக்கும் பொழுது, அதை நாம் செயல்படுத்த விசுவாசிக்கும் பொழுது, தேர்ந்தெடுக்கும் பொழுது ஆவியானவர் அதில் செயல்படுகிறார் என்று நாம் தியானித்தோம். சத்தியத்தின் அடிப்படையில் அந்த தீர்மானங்களை எடுப்பதற்கும் அவரே விருப்பத்தையும் நமக்கு கொடுக்கிறார். செயலாற்றுகின்ற வல்லமையும் அவருடையது என்பதை நாம் தியானித்தோம். ஆவிக்கேற்ற பிரகாரமாக நடக்கும் பொழுது நமக்குள் என்ன மாற்றம் நடைபெறுகிறது என்றால், நம்முடைய விருப்பம் தேவனுடைய விருப்பமாக மாறுகிறது.
உயிர்ப்பிக்கும் வல்லமையுள்ள ஆவியானவர் தேவனுடைய விருப்பத்தை நம்முடைய விருப்பமாக மாற்றுகிறார். அது மாத்திரமல்ல, நம்மை மாம்சத்தில் செயல்பட விடாமல் ஆவிக்கேற்ற பிரகாரமாக செயல்பட விருப்பத்தை அவர் கொடுக்கிறார். அதற்கான பலத்தை நமக்கு தருகிறார். அது மட்டும் அல்ல, நாம் சிந்திப்பதும் நாம் பேசுவதும் இயேசு கிறிஸ்துவின் சிந்தையின்படி, அவரது வார்த்தையின்படி பேசவும் சிந்திக்கவும் தியானிக்கவும் அந்த வல்லமையை நமக்குள் அவர் உருவாக்குகிறார், வெளிப்படுத்துகிறார். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நம்முடைய பலத்தில் அல்ல, நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே எப்படி நாம் நம்மை பார்ப்போமோ அதுபோல கர்த்தருடைய மகிமையை நாம் கண்ணாடியிலே பார்க்க 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 ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். இது நம்முடைய அனுதின வாழ்வில் ஏற்படுகின்ற மறுரூபத்தை குறித்து சொல்லப்படுகிறது. உயிர்ப்பிக்கும் வல்லமையுள்ள ஆவியானவர் அனுதினமும் நம்மை கிறிஸ்துவை போல நம்முடைய சிந்தனைகளையும் நம்முடைய பேச்சுக்களையும் வார்த்தைகளையும் நம்முடைய செயல்களையும் நம்முடைய வாழ்வையும் கிறிஸ்துவை போல மறுரூபமாக்குவதற்காக நமக்குள் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் அவரது வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அதாவது கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல. இதில் கண்ணாடி என்று சொல்லப்படுவது தேவனுடைய வார்த்தையை, ஆவிக்குரிய கண்ணாடியாகிய அவரது வார்த்தையை குறித்து சொல்லப்படுகிறது. அவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அவருடைய வார்த்தையில் நாம் கர்த்தருடைய மகிமையை காண காண, அதுவும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்பது போல நாம் பார்க்க பார்க்க ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே நம்முடைய சிந்தனையிலேயும் நம்முடைய வார்த்தைகளிலும் நம்முடைய செயல்களிலும் கிறிஸ்துவை போல நாம் மறுரூபமாகிக் கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த ஒரு மாற்றத்தை நம்மில் உருவாக்க உயிர்ப்பிக்கும் வல்லமையுள்ள ஆவியானவர் நமக்குள்ளே காத்து கொண்டிருக்கிறார். ரட்சிப்பை நாம் பெறும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய ஆவியில் நாம் மறுரூபமாகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது எப்படி இருக்கிறாரோ அதே சாயலை நம்முடைய ஆவியில் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். நம்முடைய ஆவியை மறுரூபமாக்கின ஆவியானவர் நம்முடைய சிந்தைகளையும் நம்முடைய வார்த்தைகளையும் நம்முடைய செயல்களையும் மறுரூபமாக்குவதற்காக அவர் நமக்குள் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது இயல்பாக நம்முடைய பலத்தில் அல்ல, ஆவியானவருடைய பலத்தில் இந்த மாற்றம் முதலில் நமக்குள் உருவாகிறது. நமக்கு வெளியே அல்ல, நமக்குள் இந்த உருமாற்றம் நிகழ்கிறது. திறந்த முகமாய் நாம் எல்லோரும், இது ஒரு குறிப்பிட்ட சில மக்களுக்கு மாத்திரம் அல்ல. அப்போஸ்தலர்கள், சீஷர்கள், தேவனுடைய பிள்ளைகள், ஊழியர்கள், தேவ மனிதர்கள், அவரால் பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் என்று ஒரு சிலருக்கு என்று நாம் நினைக்கிறோம். இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, நாம் எல்லோரும். இந்த நாம் எல்லோரும் என்ற வார்த்தை ஒவ்வொரு விசுவாசியையும் குறிக்கிறது.
தேவனுடைய சித்தம் ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த விருப்பம்தான். இது எல்லாருக்கும் ஆனது. ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய சித்தம் இதுதான். இதை உங்களில் செயலாற்றுவதற்காக உயிர்ப்பிக்கும் வல்லமையுள்ள ஆவியானவர் உங்களுக்குள் காத்து கொண்டிருக்கிறார். உங்கள் மேல் தேவன் வைத்திருக்கின்ற உயர்ந்த நன்மையான திட்டம் இதுதான். நாம் அந்த திட்டத்தை விட குறைவாக நம்மை பார்த்து கொண்டிருக்கிறோம். குறைவான லக்குகளை நாம் நிர்ணயித்து இந்த உலகத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக பெற்றுக்கொண்டீர்களோ, ஏற்றுக்கொண்டீர்களோ, அன்றைக்கே நீங்கள் தேவனால் கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள், பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது மாத்திரமல்ல, உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நீங்கள் கிறிஸ்துவுக்குள் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஒவ்வொருவருக்கும் இந்த திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல. இந்த திறந்த முகம் என்றால் என்ன? திறந்த முகம் என்றால் மறைவான முகம், மறைக்கப்பட்ட முகம் என்று ஒரு பொருள் இருக்கிறதல்லவா? இந்த திறந்த முகம் என்றால் என்ன? மறைக்கப்பட்ட முகம் என்றால் என்ன? உதாரணத்தை நாம் பார்க்கலாம். யாத்ராகமம் 34வது அதிகாரம் 33 முதல். மோசே அவர்களோட பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தார். மோசே கர்த்தருடைய சந்நிதியில் அவரோடே பேசும்படிக்கு உட்பிரவேசித்தது முதல் வெளியே புறப்படும் மட்டும் முக்காடு போடாதிருந்தார். அவர் வெளியே வந்து தனக்கு கற்பிக்கப்பட்டதை இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்லும்போது இஸ்ரவேல் புத்திரர் அவர் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். மோசே அவரோடே பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காட்டை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டுக்கொள்ளுவார். மோசே அவர்களோடே பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தார். மோசே கர்த்தருடைய சந்நிதியில் அவரோடே பேசும்படிக்கு உட்பிரவேசித்தது முதல் வெளியே புறப்படும் மட்டும் முக்காடு போடாதிருந்தார். அவர் வெளியே வந்து தனக்கு கற்பிக்கப்பட்டதை இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்லும் போது இஸ்ரவேல் புத்திரர் அவர் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். மோசே அவரோடே பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காட்டை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டுக்கொள்ளுவார். அதாவது தேவனுடைய பிரசன்னத்தில் மோசே இருந்ததினால் தேவனிடத்திலுள்ள மகிமை மோசே மேல் பிரதிபலித்தது. இதை மோசே அறியாதிருந்தார். அவர் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து வெளிப்பட்டு அந்த மலையில் இருந்தவர் இறங்கி மக்களிடத்தில் வரும் பொழுது மோசே மேல் இருந்த அந்த முக பிரகாசத்தை பார்க்க முடியாதபடியினால், மக்களால் அந்த பிரகாசத்தை பார்க்க முடியாததினால் மோசே என்ன செய்தார் என்றால் தன் முகத்தின் மீது முக்காடு போட்டுக்கொண்டு மக்களிடத்தில் பேசினார். மோசே மேல் பிரகாசித்த அந்த மகிமையை, அந்த பிரகாசத்தை அந்த மக்களால் பார்க்க முடியவில்லை. அதனால் அங்கு ஒரு முக்காடு தேவைப்பட்டது. ஏன் அந்த பிரகாசத்தை மக்களால் பார்க்க முடியவில்லை? வாசிக்கலாம். யாத்ராகமம் 34வது அதிகாரம் 29-30. மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிறபோது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவர் அறியாதிருந்தார். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவர் முகம் பிரகாசித்திருப்பதைக் கண்டு அவர் சமீபத்தில் சேர பயந்தார்கள். அங்கு தேவனுடைய சமூகத்தில் மோசே இருந்ததினால் அந்த மகிமை அவர் மீது பிரதிபலித்தது. பிரதிபலித்த இந்த மகிமையை கண்டு அந்த மக்கள் அவர் அருகில் வர சேர பயந்தார்களாம். அதனால் அங்கு ஒரு முக்காடு தேவைப்பட்டது. ஏன் பயந்தார்கள்? வாசிக்கலாம். ஏசாயா 6:4-5.
கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். இங்கு ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஒரு அழைப்பை தேவன் கொடுக்கிறார். அவருடைய பிரசன்னத்தினால் அந்த ஆலயம் அந்த மகிமையினால் நிரம்பும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி அந்த பிரசன்னத்தை அனுபவித்து அவர் சொல்லுகிறார், அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அந்த பிரசன்னம், அவருடைய பிரசன்னம் மனிதர்களுடைய பாவத்தை உணர்த்தியது, தகுதியின்மையை உணர்த்தியது, அந்த ஒரு குற்ற உணர்ச்சியை அது கொடுத்தது. அந்த பாவ உணர்வும் தகுதியின்மையும் குற்ற உணர்ச்சியும் மனிதர்களுக்கு அவருடைய பிரசன்னத்திற்கு போக விடாமல் ஒரு பிரிவை உண்டு பண்ணியது. அதனால்தான் அங்கு யாத்ராகமத்தில் மோசேயினிடத்தில் அங்கு தேவனுடைய பிரசன்னத்தில் உள்ள அந்த மகிமையினால் மோசே முகத்தின் மேல் அந்த மகிமை பிரதிபலித்ததினால் அந்த பிரகாசம் அந்த மக்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியையும் பய உணர்வையும் தகுதியின்மையையும் பாவ உணர்வையும் வெளிப்படுத்தியதால் அவர் அருகில் போக பயந்தார்கள். இந்த பிரிவினையை தான் இந்த முக்காடு குறிக்கிறது. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 3:13. மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை. மேலும் ஒளிந்து போவதின் முடிவு, அங்கு மோசேயின் முகத்தில் பிரகாசித்த அந்த மகிமையை, அந்த பிரகாசத்தை பவுல் சொல்லுகிறார் ஒளிந்து போவதின் முடிவு என்று சொல்லுகிறார். ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராத படிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டது போல நாங்கள் போடுகிறது இல்லை. அங்கு மோசேக்கு ஒரு முக்காடு தேவைப்பட்டது, எங்களுக்கு ஒரு முக்காடு தேவையில்லை என்று பவுல் சொல்லுகிறார். இந்த முக்காடு என்பது ஒரு பிரிவை குறிக்கிறது. யாத்ராகமம் 26:33 வசனத்தில் நாம் பார்த்தோம் என்றால், பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையே ஒரு திரைச்சீலை உண்டு. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு வருடத்திற்கு ஒரே ஒரு முறை பிரதான ஆசாரியர் மாத்திரம் செல்ல முடியும். அதுவும் மக்களை சுத்திகரித்து கொண்டு தன்னையும் சுத்திகரித்து கொண்டு அந்த இரத்தத்தை எடுத்து கிருபாசன தண்டைக்கு தெளிப்பதற்காக அவர் ஒரே ஒரு முறை மாத்திரம் செல்ல முடியும். ஏனென்றால் பாவமுள்ள மனிதனால் பரிசுத்தமுள்ள தேவ சமூகத்தில் அவரது பிரசன்னத்தில் நிற்க முடியாது. அந்த பிரசன்னம், அந்த மகிமை, தேவனுடைய சமூகம் மனிதர்களுக்கு பாவ உணர்வையும் குற்ற உணர்வையும் பய உணர்வையும் கொடுக்கும். மனிதர்களால் அவரது சமூகத்தில் நெருங்கி சேர முடியாது. இதைதான் முக்காடு என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த முக்காடு என்பதற்கு இருதய கடினத்தை குறித்தும் வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 3:14-15. அவர்களுடைய மனது கடினப்பட்டது, இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது, அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும்போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அவர்களுடைய மனது கடினப்பட்டது, இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது, அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. அடுத்த வசனம், மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும்போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அதாவது இந்த வசனத்தில் பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், ஆதி ஆகமத்திலிருந்து
மல்கியா வரை சொல்லப்பட்டிருக்கின்ற தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். இந்த தீர்க்க தரிசனத்தில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்தும் சிலுவை மரணத்தை குறித்தும் உயிர் தெழுதலை குறித்தும் அதனால் அடைய போகின்ற கிருபையை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மோசேயின் ஆகமங்களை அறிந்திருந்த இஸ்ரவேலர்களோ ஆசாரியர்களோ பரிசேயர்களோ அங்கு இயேசு கிறிஸ்து அவர்கள் முன்பாக நிற்கும் பொழுது தாங்கள் கற்பித்த கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்ற தாங்கள் அறிந்திருந்த வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்களில் உடையவர் இவர்தான் என்பதை அறியாதபடிக்கு அவர்களுடைய மனது கடினப்பட்டு போயிருந்தது. தங்களுடைய வேதங்களில் யாரை குறித்து சொல்லப்பட்டிருந்ததோ, யாருடைய வருகைக்காக அவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்களோ, அவர்கள் முன்பாக நிற்கும் பொழுது அவரை அறியாதபடிக்கு அவர்களது மனது கடினப்பட்டு இருந்தது. அப்படி என்றால் அந்த ஆகமங்களில் அந்த தீர்க்க தரிசனங்களை வாசிக்கும் பொழுது அவர்களுடைய இருதயத்தின் மேல் அந்த தீர்க்க தரிசனங்களில் உள்ள வெளிச்சத்தை பாராதபடிக்கு முக்காடு இருந்ததினால் அவர்களால் கிறிஸ்துவை அறிய முடியவில்லை, அந்த கிருபையை புரிந்து கொள்ள முடியவில்லை. இது இருதய கடினத்தை குறித்தும் சொல்லப்படுகிறது. நாம் ஆவிக்குரிய கண்ணாடியில் கிறிஸ்துவை நாம் பார்க்கும் பொழுது முக்காடு போட்டுக்கொண்டு பார்த்தால் நம்மால் கிருபையை புரிந்து கொள்ள முடியாது. அநேகருக்கு இது புரிவது இல்லை. இது புரியாததற்கு காரணம் இந்த முக்காடு, இந்த மனக்கடினம். எதனால் இந்த முக்காடு? வாசிக்கலாம், ரோமர் 10:3. எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த முக்காடு ஏன் அவர்கள் இருதயத்தில் இருக்கிறது என்றால் தேவனுடைய நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால், தங்களது சொந்த பலத்தில் தேவனை தேடுகிறபடியால், அவரது தயவையும் கிருபையையும் இரக்கத்தையும் அன்பையும் விடுதலையையும் உறவையும் தங்களுடைய நீதியின் அடிப்படையில் தேடுவதினால், தங்களது பலத்தின் அடிப்படையில் தேடுவதினால் அவர்களால் தேவ நீதியை அறிய முடியவில்லை. பரிசேயர், ஆயக்காரர் நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உதாரணம். நான் வாரத்துக்கு 2 முறை உபவாசம் செய்கிறேன், என்னிடத்தில் உள்ளதை எல்லாம் நான் தசமபாகம் கொடுக்கிறேன், நான் விபச்சாரம் செய்கிறது இல்லை, நான் பாவியாய் இருப்பது இல்லை என்று தன்னுடைய சுய நீதியில் அவர் தேவனை தேடிக்கொண்டிருக்கிறார். அதனால் அங்கு அவர் அந்த கிருபையை பெற முடியவில்லை. ஆனால் ஆயக்காரரோ பாவியாகிய என்மேல் இரக்கமாயிரும் என்று அங்கு தேவ நீதியை அவர் தேடுகிறபடியால் அந்த ரட்சிப்பை அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். இந்த மனக்கடினம் நம்முடைய பலத்தில் அவரை தேடுகிறதினால் இருக்கிறது. இந்த முக்காட்டோடு நாம் அவரது வார்த்தையை பார்க்கும் பொழுது எப்படி இஸ்ரவேலர்கள் இன்று வரைக்கும் இந்த ஆகமங்களை அவர்கள் வாசிக்கும் பொழுது அவர்கள் இருதயத்தில் உள்ள முக்காடு நீங்கவில்லை என்று பவுல் சொல்லுகிறார். அப்படி என்றால் கிறிஸ்துவை அவர்கள் அறியவில்லை. மோசே மூலமாக நியாயப்பிரமாணம் வந்தது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்தது. இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறியாமல் அந்த சத்தியத்தையும் அந்த கிருபையையும் எப்படி பெற முடியும்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். வாசிக்கலாம், யாத்ராகமம் 19:18. கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. கர்த்தர் சீனாய் மலையின் மேல்
அக்கினியில் இறங்கினபடியால். தேவனுடைய பிரசன்னம் இறங்குகின்ற விதம் இப்படிதான் இருக்கும். அவருடைய பிரசன்னம் அக்கினியாய் இறங்குகிறது. கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகை காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையை போல் எழும்பிற்று, மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. தேவனுடைய பிரசன்னம் அந்த மலையில் இப்படி இறங்குகிறது. அங்கு இடி முழக்கத்தோடு புகை காடாக ஒரு அதிர்வோடு அக்கினியாக அது இறங்குகிறது. இதை பார்த்தவுடன் அந்த மக்கள் சொல்லுகின்ற காரியம், தேவன் எங்களிடத்தில் பேச வேண்டாம், நாங்கள் இறந்து போய்விடுவோம், நீரே எங்களிடம் பேசும், தேவனிடம் கேட்டு நீர் எங்களிடம் பேசும் என்று சொல்லுகிறார்கள். தேவனுடைய இயல்பு இதுதான். இந்த சத்தியத்தையும் இயேசு கிறிஸ்து மூலமாக அவர் என்ன செய்து முடித்திருக்கிறாரோ அவரது கிருபையையும் சத்தியத்தையும் நாம் அறியவில்லை என்றால், அங்கு யாத்திராகமத்தில் அந்த மக்கள் எப்படி தேவனுடைய பிரசன்னத்தை பார்த்து பயந்து தூரமாய் விலகி நின்றார்களோ அந்த உணர்வுதான் நமக்கும் வரும். நம்முடைய பலத்தில் நாம் தேவனை தேடினால் தேவன் அருகில் செல்வதற்கு நமக்கு தைரியம் வராது. நம்முடைய குற்ற உணர்வும் பாவ உணர்வும் தகுதியின்மையும் அவரிடம் நெருங்கி செல்வதற்கு பதிலாக நம்மை விலக வைக்கும். அவர் அருகில் போறதற்கு நமக்கு பயம் வரும். நாம் முக்காடு போட்டுக்கொண்டு அவரது வார்த்தையினிடம் சென்றால், சத்தியத்திடம் நாம் சென்றால் அதில் உள்ள மகிமையை நம்மால் பார்க்க முடியாது. சத்தியத்தை நாம் பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்க முடியாது. அவருடைய வார்த்தையில் இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்க தவறினோம் என்றால் இந்த பய உணர்வோடு தான் நாம் இருக்க முடியும். நாம் திறந்த முகமாய் அவரிடத்தில் நாம் செல்லும் பொழுதுதான் ஆவியானவரால் மகிமையின் மேல் மகிமையை அடையக்கூடிய மறுரூபத்தை நாம் பெற முடியும். அங்கு மோசேயின் முகத்தில் தேவனுடைய மகிமையின் பிரகாசம் பிரதிபலித்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தேவனுடைய மகிமையாகவே இறங்கி வந்தார். இருவருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. தேவனுடைய சமூகத்தில் இருந்த மோசேக்கு அவருடைய மகிமையின் பிரகாசம் அவர் மீது பிரதிபலித்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தேவனுடைய மகிமையாகவே அவர் மாம்சத்தில் இறங்கி வருகிறார். எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் இல்லையா? தேவனுடைய தற்சுரூபமாய் அவருடைய அசலாக அவர் மனிதனாக இறங்கி வருகிறார். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, தேவன் சொல்லுகிறார், என்னுடைய மகிமையை நான் வேறு யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன். தேவன் அவரது மகிமையை யாருக்கும் கொடுக்கிறதில்லை. அங்கு தேவனுடைய மகிமையாக இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார் என்றால் கிறிஸ்து யார், இயேசு கிறிஸ்து யார் என்பதற்கு ஒரு தெளிவான பதில் இது. தேவனுடைய மகிமையை அவர் யாருக்கும் கொடுக்கிறதில்லை, மனிதர்களுக்கு நான் கொடேன் என்று அவர் சொல்லுகிறார். தேவனுடைய மகிமையாக இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிறார். எதற்காக வெளிப்படுகிறார்? அங்கு மோசே தேவனுடைய ஸ்டாண்டர்ட், தரத்தை, பரிசுத்தத்தை அந்த சட்டத்தில் காண்பிக்கிறார். இங்கு இயேசு கிறிஸ்துவோ தேவனுடைய இருதயத்தை பிரதிபலிக்கிறார். தேவனுடைய இருதயத்தை, கிருபையை, அவரது இரக்கத்தை, அவரது அன்பை அவர் காண்பிக்கிறார். இது கிருபையாக நமக்கு கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, பாவங்கள் கழுவப்பட்டு, நாம் நீதிமானாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஒரே பலியினாலே என்றென்றைக்குமாக அவர் நம்மை பூரணப்படுத்தி இருக்கிறார். அங்கு இஸ்ரவேல் மக்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த தேவ பிரசன்னம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதை நாம் எந்த கிரியைகளினால் செய்தோம் என்றால் நம்முடைய கிரியை இதில் ஒன்றுமே இல்லை. அவரது நீதியினால், அவரது கிருபையினால், அவரது இரக்கத்தினால், அன்பின் நிமித்தமாக நமக்கு கொடுக்கப்பட்ட மீட்பு, இரட்சிப்பு.
இந்த கிருபையும் இந்த சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாயின. இயேசு கிறிஸ்துவை, அந்த கிருபையை, சத்தியத்தை நீங்கள் சத்தியங்களில் பார்க்க தவறினால் உங்கள் மனது கடினமாக இருக்கிறது என்று அர்த்தம். முக்காடு போட்டுக்கொண்டு நாம் வசனங்களை வாசிக்கிறோம் என்று அர்த்தம். அந்த முக்காடு போட்டுக்கொண்டு வாசிப்பதினால் அந்த கிருபை நமக்கு புரிவது இல்லை. நமது தகுதியின்மை நமக்கு தெரிகிறது, நமது குற்ற மனப்பான்மை அதில் தெரிகிறது, நமது அழுக்கான கந்தை கோலம் தெரிகிறது. ஏனென்றால் அவர் கொடுத்த நீதியின் சால்வை நமக்கு தெரிவது இல்லை. அவர் கொடுத்த கிறிஸ்துவை தகுதியாயிருப்பது நமக்கு புரிவது இல்லை. அந்த மகிமையை நாம் கண்ணாடியில் திறந்த முகமாய் பார்ப்பது இல்லை. முக்காடு போட்டுக்கொண்டு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆவியில் அவர் மறுரூபமாக்கிவிட்டார். நம்முடைய சிந்தையிலும் நம்முடைய வார்த்தைகளிலும் நம்முடைய செயல்களிலும் கிறிஸ்துவை போல நம்மை மறுரூபமாக்குவதற்காக ஆவியானவர் என்றென்றைக்குமாக உயிர்ப்பிக்கின்ற வல்லமையோடு நமக்குள் காத்து கொண்டிருக்கிறார். இந்த மனக்கடினம், இந்த முக்காடு போட்ட இருதயத்தோடு நாம் அவரது வார்த்தையை பார்க்கின்ற இந்த இடம், நம்முடைய சிந்தையும் நம்முடைய பேச்சும் கிறிஸ்துவை போல் மாறாமல் இருக்கிறது. இந்த உயிர்ப்பிக்கும் வல்லமையுள்ள ஆவியானவர் செயல்பட இடம் கொடுக்காமல் இருக்கிறது. மனக்கடினம் அது மாத்திரம் அல்ல, நம்முடைய பாவ உணர்வும் குற்ற மனசாட்சியும். வசனம் தெளிவாக எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை பாவங்களற கழுவினது மாத்திரமல்ல, நம்முடைய துர் மனசாட்சியை அது நீக்கி இருக்கிறது. எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ குற்ற மனசாட்சியிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். துர் மனசாட்சியிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பாவ உணர்வோடும் பயத்தோடும் குற்ற மனசாட்சியோடும் துர் மனசாட்சியோடும் நாம் தேவனை பார்க்கும் பொழுது நாம் முக்காடு போட்டுக்கொண்டு அவரது வார்த்தையை பார்க்கிறோம். ஆனால் திறந்த முகமாய் பார்ப்பது என்பது இயேசு கிறிஸ்து சிலுவையில் எதை செய்து முடித்திருக்கிறாரோ அந்த செயல்களை, அந்த மகிமையை, அவர் செய்து முடித்த செயல்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆவிக்குரிய கண்ணாடியில் அந்த மகிமையை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களிடத்தில் உங்களது தகுதியின்மை தெரியாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தகுதி தெரியும். உங்களுக்கு குற்ற மனசாட்சி தெரியாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக அவர் உங்களை பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட ஸ்தானம் உங்களுக்கு தெரியும். அங்கீகரித்து கொண்ட அந்த இடமும் அடையாளமும் உங்களுக்கு தெரியும். கிறிஸ்துவே உங்களுக்கு தகுதியாய் இருப்பது உங்களுக்கு தெரியும். இதை நீங்கள் பார்ப்பதுதான் திறந்த முகமாய் பார்ப்பது. மிக பெரிய வித்தியாசம் இருக்கிறது பிரியமானவர்களே. அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் கையில் எப்பொழுதும் வேதம் இருக்கும். வேதத்தை நான் இத்தனை முறை வாசித்து விட்டேன் என்று சொல்லுவார்கள். எத்தனை முறை எக்ஸாம் வைத்தாலும் அதில் முதல் பரிசு நான் தான் என்று சொல்லுவார்கள். அந்த வசனத்தை ஆரம்பித்தவுடன் அந்த முடிவு வரைக்கும் சொல்லிவிடுவார்கள். ஆனால் இதில் முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், அந்த வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை நாம் முக்காடோடு பார்த்து கொண்டிருக்கிறோமா, திறந்த முகமாய் பார்த்து கொண்டிருக்கிறோமா? அதுதான் நம்மை மகிமையின் மேல் மகிமையை அடையச் செய்கிற இடமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கிருபையோடும் சத்தியத்தோடும் நீங்கள் வசனத்தை பார்க்கவில்லை என்றால், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்கள் பார்க்கவில்லை என்றால், தேவனை பார்க்க உங்களுக்கு பயமாக இருக்கும். அவரோடு நெருங்கிய உறவிற்கு உங்களால் செல்ல முடியாது. இஸ்ரவேல் மக்கள் போல நமக்கு ஒரு மனிதர்களை தேடிக்கொண்டிருப்போம். நீர் கேட்டு சொல்லும், எங்களால் அவர் வார்த்தையை கேட்க முடியாது என்று சொல்லுகிறவராக நாம் இருப்போம். நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நீங்கள் தேவனை தேடுவீர்கள் என்றால் குற்ற மனப்பான்மையும் தகுதியின்மையும் பாவ உணர்வும் நமக்கு வரும். ஏனென்றால் நியாயப்பிரமாணத்திற்கு நம்மை மாற்றக்கூடிய சக்தி கிடையாது. அது சட்டம், அது நீதியுள்ளது, பரிசுத்தம் உள்ளது. ஆனால் அது
சட்டம், தேவனுடைய இயல்பை குறித்த ஒரு சட்டம். இயேசு கிறிஸ்துவுக்கே நம்மை மாற்றக்கூடிய வல்லமை இருக்கிறது. அவருடைய இரத்தத்திற்கே அந்த வல்லமை இருக்கிறது. ஒரு பெரிய பரிபூரணமான வாழ்வை நாம் பெற்றிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நாம் பரிபூரணமாக இருக்கிறோம். கிறிஸ்துவை போல் நாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம். விடுவிக்கப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், கழுவப்பட்டிருக்கிறோம், மன்னிக்கப்பட்டிருக்கிறோம், நித்திய மீட்பை பெற்றிருக்கிறோம், தேவ வித்தினால் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் சத்தியத்தை நாம் எவ்விதம் பார்க்கிறோம்? திறந்த முகமாய் பார்க்கிறோமா? இல்லை என்றால் முக்காடு போட்டுக்கொண்டு நாம் பார்க்கிறோமா? அதுதான் உயிர்ப்பிக்கும் வல்லமையுள்ள ஆவியானவரை செயல்படச் செய்கின்ற இடமாக இருக்கிறது. ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, கிருபைக்காக நன்றி அப்பா. எங்களோடு நீர் பேசினீரப்பா, நன்றி செலுத்துகிறோம். வேதத்தின் வசனங்களை, அதிசயங்களை, கிருபையை, சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காக நன்றியப்பா. நாங்கள் முக்காடு போட்டுக்கொண்டு அல்ல, திறந்த முகமாய் ஆவிக்குரிய கண்ணாடியில் இயேசு கிறிஸ்துவின் மகிமையை, அவர் செய்து முடித்த செயல்களை பார்க்க எங்களுக்கு நீங்க கிருபை கொடுக்கிறதற்காக நன்றி. நாங்கள் எந்த இடத்தில் மாற வேண்டுமோ, எந்த இடத்தில் நாங்கள் சுய நீதியில் தேவனை தேடிக் கொண்டிருந்தோமோ, அந்த இடத்திலெல்லாம் நாங்கள் தேவ நீதியை அறியும்படிக்கு எங்கள் கண்களை நீர் திறப்பதற்காக நன்றியப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உடைய கரத்தில் தருகிறேன். அவர்களோடு நீர் பேசியதற்காக நன்றி. இந்த கிருபையை புரிந்து கொள்ளக்கூடிய இருதயங்களை அவர்கள் பெற்றுக்கொள்கிறதற்காக நன்றி. மகிமையின் மேல் மகிமையை அடைகிற இடத்தை அவர்கள் அடைவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.